நம்ம மாண்புமிகு சிஎம் ப்ரோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடியேற்றுறாரு. ஏன்னா திமுக தாவேக்கார ஃபயர் விட்டு சுத்திட்டு இருக்கா. ஓகே, திமுக நீயே ஃபயர் விட்டுட்டு இருக்க. ஹே, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1973 வரைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமரும் குடியரசு தினத்தன்னைக்கு ஜனாதிபதியும் இது கொடியேற்றதான் வழக்கம். ஆனா எல்லா மாநிலத்துறை தலைமைச் செயலகத்திலையும் ஆளுநர் தான் கொடியேற்றுவார். இந்த ஆளுநர் பதவின்றதே ஒன்றிய அரசால் நியமிக்கப்படக்கூடியது. சொல்ல போனா ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட் தான் இந்த ஆளுநர். அவருக்கே கொடியேற்ற உரிமை இருக்கும் போது மக்களை சந்திச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவருக்கு ஏன் கொடியேற்ற உரிமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் யோசிக்கல. ஆனா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் யோசிச்சார். அதை அன்னைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கிட்ட கோரிக்கையாக முன் வச்சு அதை நிறைவேற்றி காட்டி தனக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சரும் அவங்களுடைய மாநிலத்தில் கொடியேற்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர். அதனால் மாண்புமிகு சிஎம் ப்ரோவான விஜய் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சருக்கும் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர். எவ்வளவு திட்டினாலும் விமர்சித்தாலும் அவரை கடந்து உங்களால் ஒரு அரசியல் பேச முடியாது. இந்த ஓஜி சம்பவக்காரர் கலைஞர் கருணாநிதி.